சூப்பரான மட்டன் கிரேவி செய்யலாம் வாங்க. இப்போ மட்டனை வந்து ஒரு கடாயில வந்து கொஞ்சம் வெறும் மட்டனை போட்டு வணக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், தக்காளியும் தனித்தனியா வணக்கி மிக்ஸியில போட்டு அரைச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சு அதில வந்து 2 கிராம்பும், ஒரு பட்டையும், பெரிய வெங்காயம் கொஞ்சம் போட்டு வணக்கி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா 2 ஸ்பூன், மட்டன் மசாலா ஒரு 3 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கங்க. கருவேப்பிலையும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்குங்க வணக்கிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை வந்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து மட்டன் வந்து சும்மா வந்து வாணலியில் போட்டு வணக்கி வச்சுருக்கிற அந்த மட்டனையும் வந்து இதில் சேர்த்துக்கிறோம். இதில் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் மசாலா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கரில் விசில் போட்டு எடுத்துட வேண்டியதுதான். நம்மளோட மட்டன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.